வைகோ அவர்கள் நடைபயணம் போறார். சுகர் கூடி போனா டாக்டர் 1 மணி நேரத்துக்கு பதிலாக 2 மணி நேரம் நடன்னு சொல்லுவார். பொன்னார்னு சொல்றதுக்கு பொன்னர் சங்கர்ங்கிறாரு, எடப்பாடிங்கிறதுக்கு வாழப்பாடிங்கிறாரு, பூனை மேல மதில் போல இருக்கிறார். பூனை மேல மதில வச்சா பூனை செத்து போகாதா? சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கிறதுனால பாகிஸ்தான்காரன் டார்கெட் பண்றான், அதை இழுத்து மூடுன்னு பேசினா வைகோ எவ்வளவு புத்திசாலியோ அவ்வளவு புத்திசாலி. நான் எப்பொழுதுமே உண்மையை வெளிப்படையாக பேசி போடுறது, அதனால தான் அது எனக்கு சமயத்தில் அட்வான்டேஜும் அதுதான், டிஸ்அட்வான்டேஜும் அதுதான். அது புரியுது எனக்கு. ஆனால் முட்டா பசங்க கூட்டம் ஈவேரா அதைத்தானே சொன்னாரு, எனக்கு முட்டா பயில தான் பண்ணணும். அதனால தான் அண்ணாதுரை கருணாநிதி முட்டாள் கூட்டம் ஈவேராவை நம்பியது. இன்னைக்கு தமிழக மக்களை முட்டாளா நினைச்சு பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். முட்டாள் கூட்டம் செய்தது பூரா தவறு. நீங்கள் ஏதோ சின்ன பையன் கூப்பிட்டான்னு நான் வைகோவை சின்ன பையன் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரும் சீமானி இப்போ அடிச்சுக்கிறத பார்த்தா இந்த பத்மநாபா கொலை மாதிரி ஏதாவது தமிழ்நாட்டில் விழுந்தாலும் விழும். எல்டிடி ஆதரிச்சவன்லாம் காசு பண்ண முடியும்னு தெரியுது. யாரு எவ்வளவு பண்ணினா அப்புறம் கணக்கு பார்த்துக்கோ. மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களின் காரணமாக மக்களுடைய கவனம் மத்திய அரசாங்கத்தின் பால், பாரதிய ஜனதா கட்சியின் பால், மோடி அவர்கள் அரசின் பால் திரும்பிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே 5 தீய சக்திகளும் ஒன்றாக சேர்ந்து தமிழகத்திலே ஏதோ தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சியின் அரசு, மோடி சர்க்கார் வஞ்சிப்பது போல பொய்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 5 தீய சக்திகள், 1 காங்கிரஸ், 2வது கம்யூனிஸ்ட், 3வது நாத்திகவாதிகள், 4வது இவாஞ்சலிஸ்ட், 5வது டெரரிஸ்ட். இந்த 5 பேருமாக சேர்ந்து தமிழகத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட முடியும். கிரியேட்டிங் விக்டிமோஸ் சிண்ட்ரம் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் இன்ஜுரி. தமிழகம் வஞ்சிக்கப்பட்டது போல ஏற்கனவே கடந்த காலங்களில் இவர்கள் செய்தவற்றை சொல்லி மக்களை திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள். இன்று யோசித்து பாருங்கள். அருமை நண்பர் வைகோ அவர்கள் நடைபயணம் போறார். சுகர் கூடி போனா டாக்டர் 1 மணி நேரத்துக்கு பதிலாக 2 மணி நேரம் நடன்னு சொல்லுவார். அதுக்காக ஒரு காரணமா? பக்கத்து வீட்டு குழந்தை கேட்குது, தாத்தா இந்த வைகோ தாத்தா நியூட்ரின் சாக்லேட்டுக்கு எதிராக எதுக்கு நடைபயணம் போறாருன்னு. அது நியூட்ரினோ திட்டம் பற்றி வைகோவுக்கு தெரியுமா? விஞ்ஞானிகள் முடிவு செய்ய வேண்டியதை வெட்டி கூட்டம் வீதியிலே முடிவு செய்யக்கூடாது. யார் கொண்டு வந்தது நியூட்ரினோ திட்டம்? 2010 ஜனவரி மாதம் டாடா இன்ஸ்டிடியூட் டிஎன்டிஎஃப் கிளியரன்ஸுக்காக அப்ளை பண்ணுது. தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட். 2010 அக்டோபர் மாதம் தமிழ்நாடு அரசாங்கம் டிஎன்டிஎஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் கொடுக்குது. அதுக்கு பிறகு தானே ஆய்வு துவங்குது. நான் கேட்குறேன், வைகோ தான் பழக்கம் இது. அங்கே ஸ்டாலின் போகிறாரு. ஸ்டாலினை வச்சுக்கிட்டு வைகோ துவங்கலாமா? ஏன்னா அவரோட கட்சி, அவரோட ஆட்சி தானே கிளியரன்ஸ் கொடுத்தது. சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்த பொழுது என்விரான்மெண்ட் மினிஸ்டர் யார் அப்போ 2010? ஆர் ஆசா தானே. ஆனால் இப்போ நமக்கு திமுகலேருந்து ஸ்டாலினை பற்றியெல்லாம் அவரோட, நான் ஏற்கனவே அவரோட ஜாதகத்தெல்லாம் பார்த்தேன் ஜோசியர்கிட்ட. அதுக்கு ஜாதகத்திலேயே சிஎம் ஆறுது இல்லை. அதனால தான் பொன்னார்னு சொல்றதுக்கு பொன்னர் சங்கர்ங்கிறாரு, எடப்பாடிங்கிறதுக்கு வாழப்பாடிங்கிறாரு, பூனை மேல மதில் போல இருக்கிறார். பூனை மேல மதில வச்சா பூனை செத்து போகாதா? யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேங்கிறாரு. உடனே நம்ம சோசியல் மீடியாவில் மக்கள்லாம் யானையோட வாலில் மணியை கட்டி வைக்கிறான். மணி ஓசை வரும். மனச்சிதைவு. என்ன பண்ணுறோம்னு தெரியல. அவர் போய் சொல்றார், அன்னைக்கு ஸ்டாலின் பேசுறது எல்லாத்த பற்றியும் 10 நிமிஷத்தில் என்னால் இங்க அவருடைய முகத்திரையை கிழித்தெறிய முடியும். அங்க போய் ஸ்டாலின் சொல்றாரு, தமிழகத்திற்கு எதிரான திட்டங்களை, நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட்டு, கதிராமங்கலம், இந்த மாதிரியா தமிழகத்திற்கு விரோதமான திட்டங்களை மோடி சர்க்கார் கொண்டு வந்திருக்கான். பொய் பேசுறதுக்கு வெக்கப்பட வேண்டாமா? ஏற்கனவே சொன்னேன், நியூட்ரினோ நீங்க கொண்டு வந்தது. இப்பொழுதும் அது என்ன ஸ்திதி? நியூட்ரினோவோடது கிரீன் ட்ரிபியூனல் இருக்கு. நாளைக்கு கிரீன் ட்ரிபியூனல் என்ன தீர்ப்பு தருதோ அதை பொறுத்தது. விஞ்ஞானிகள் சொல்றாங்க இதுதான் இந்தியாவிலேயே மோஸ்ட் சூட்டட் பிளேஸ்ன்னு. உடனே சொல்றார் சுனாமி வந்துடும். அங்க சுனாமி வருமா? அதை விட மிகப்பெரிய விஞ்ஞானி இந்த வைகோ. அடேங்கப்பா. அவர் சொல்றாரு, நாளைக்கு அமெரிக்காக்காரன் இந்தியாவுக்கு எதிராக
யுத்தம் பண்ணான்னா இந்த நியூட்ரினோ ப்ராஜெக்டை டார்கெட் பண்ணி தேனி மாவட்டத்தில் குண்டு போட்டான்னா 5 மாவட்டங்கள் காணா போயிடும்னு. ஐயா, பேசுகிறத ஆதாரத்தோட அறிவோடு பேசணும். 1965 இந்திய பாகிஸ்தான் யுத்தம், எங்கள் ஊரில் பாகிஸ்தான் குண்டு போட்டான். ஏன்? இந்தியாவில் இருக்கிற CSIR, கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அந்த அமைப்புக்கு 36 ஆய்வுக்கூடங்கள் இருக்குது. அதில் ஒன்று காரைக்குடியில் இருக்குது, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதனால டார்கெட் பண்ணுவான் எதாக இருந்தாலும். அப்போ டார்கெட் பண்ணினா ஆனால் பாகிஸ்தான்காரன் எப்போவுமே தற்கூரி, அதனால் அது ஆத்தங்குடியில் குளத்தில் போய் விழுந்தது. இப்போ உடனே காரைக்குடியில் எல்லாரும் நடைபயணம் கிளம்பி சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கிறதுனால பாகிஸ்தான்காரன் டார்கெட் பண்ணுறான், அதை இழுத்து மூடுன்னு பேசினா வைகோ எவ்வளோ புத்திசாலியோ அவ்வளோ புத்திசாலிதான். யோசித்து பார்க்கணும், என்ன வாட் ஆர்குமெண்ட் திஸ் ஃபெலோ இஸ் அட்வான்சிங். யோசிச்சு பாருங்க. அதே மாதிரியா ஸ்டெர்லைட்டு, இந்த ஸ்டெர்லைட்டு காங்கிரஸ், திமுக, அதிமுக வேண்டிய கூட்டு சதி தமிழ் மக்களுக்கு எதிராக. ஏனென்றால் 1992 மகாராஷ்டிராவில் ரத்னகிரியில் இது என்விரான்மெண்டல் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி அவன் அனுமதி மறுத்த ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் 94 செல்வி ஜெயலலிதா துவங்கி வச்சது எப்படி? யார் காரணம்? வேதாந்தா ஸ்டெர்லைட்டில் ப. சிதம்பரம் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்தாரா இல்லையா? அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அப்போ காங்கிரஸ் அதிமுக கூட்டணி. அதனால மகாராஷ்டிரா அரசாங்கம் ரத்னகிரி மாவட்டத்தில் மறுத்த ஒரு தொழிற்சாலையை பணம் வாங்கிட்டு பொட்டி வாங்கிட்டு தமிழ்நாட்டில் நீ கொண்டு வந்து தூத்துக்குடியில் வச்சுட்டு, சரி அது ரிப்பன் வெட்டி துவங்கி வச்சது 96 யாரு? கருணாநிதி தானே? நீங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு சொல்கிறேன், நம்ம இவர் இருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தார் 4 நாள். நான் தானே முடிக்க வைக்க வந்தது. காலவரையற்ற உண்ணாவிரதம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்பொழுது அவர் மாநில செயலாளராக இருந்தார். தூத்துக்குடியில் உண்ணாவிரதம் இருந்தார். பாரதிய ஜனதா கட்சி அதை எதிர்க்கிறது. அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிறதுக்காக போனவன் அண்ணன் எல்ஜி அவர்கள் சொன்னார், நீ சொன்னா கேட்பாருப்பா, அதனால போய் நீ உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்க சொல்லு. நான் எப்பொழுதுமே உண்மையை வெளிப்படையாக பேசி போடுறது, அதனால தான் அது எனக்கு சமயத்தில் அட்வான்டேஜும் அதுதான், டிஸ்அட்வான்டேஜும் அதுதான். அது புரியுது எனக்கு. மண்ணுன்னு சொன்னால் நீங்கள் இந்த சிஆர்பிஎஃப் ஜவான் வந்து குஸ்தி போடுறது நம்ம எதில் போடுவோம்? மண்ணு முடிச்சு அதுதான் போட்டான், குஸ்தி போட்டான், தலை கீழே விழுந்துடுத்து. புதுக்கோட்டை விடுதியில் ஆலங்குடி யூனியனில். நண்பர்களே, இந்த ஸ்டெர்லைட் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தது பி. சிதம்பரத்தோட இன்ஃப்ளூயன்ஸில் அதிமுக அரசாங்கம், அதை துவங்கி வைத்தது திமுக. அது மட்டும் இல்லை, அதோட எக்ஸ்பான்ஷனுக்கு 2010 அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சாங்ஷன் கொடுத்தது ஆராசா. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிளியரன்ஸ் இல்லாமல் கொண்டு வர முடியுமா? ஐயா, ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் நினைச்சா நிறுத்திப்படலாம். அதையும் செஞ்சிருக்கேங்கிறேன் நான். ஏனென்று சொன்னால் 2003 காரைக்குடிக்கு பக்கத்தில் அமராவதி புதூரில் ஸ்டெர்லைட் ப்ராஜெக்ட்டுக்கு எல்லா கிளியரன்ஸும் சிதம்பரம் பண்ணிட்டார். அப்போ முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அமராவதி புதூர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் என்னை பார்க்க வந்தார். நான் அப்போ சட்டமன்ற உறுப்பினர். ஊர் மக்கள் எல்லாரும் வந்தாங்க. அவங்க வந்து பிரதானமாக வந்தது ஸ்டெர்லைட் ப்ராஜெக்ட், காப்பர் ஸ்மெல்டர் ப்ராஜெக்ட்டுக்கு தண்ணி அதிகமாக வேணும். அதனால் காரைக்குடி அண்டர் கிரவுண்ட் வாட்டரை நம்பி தான் இருக்குது ஊர், மானம் பார்த்த பூமி, சிவகங்கை மாவட்டமே. அதனால் நம்ம அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வீணாக போயிடும், அதனால் இதை நிறுத்தணும்னு. அப்போ நான் சொன்னேன், பஞ்சாயத்து பிரசிடெண்ட் நினைச்சாருன்னா பண்ணிவிடலாம், நம்ம சொன்னால் கேட்பாரான்னு கேட்டேன்னா. நிச்சயமாக செய்வார். அப்போ அவர் கம்யூனிஸ்ட் உறுப்பினர், அமராவதி புதூர் பஞ்சாயத்து தலைவர். சரிண்ணா, அவரை வரவழைச்சு உங்களுக்கு தைரியமாக சிதம்பரத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுறதுக்கு நீங்கள் தயாரான்னு கேட்டேன். என்ன வேணாலும் பண்ணுறேன்னு. நிச்சயமாக செய்ய தயார். பஞ்சாயத்தில் இந்த ஸ்டெர்லைட் ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு பஞ்சாயத்தை கூட்டி ஒரு தீர்மானம் போட்டோம். அது ஜனாதிபதியே நினைச்சாலும் அதை மீற முடியாது தெரியுமா? எதுக்கு யாரை குறை சொல்றது? மோடி சர்க்கார் காரணமாக ஸ்டெர்லைட் ப்ராஜெக்ட் வந்ததுக்கு இன்றைக்கு அதோட எக்ஸ்பான்ஷன் கோர்ட்டில் போய் வாங்கியிருக்காங்க அனுமதி.
நாளைக்கு அதுக்கு சொல்யூஷன் கோர்ட்டுக்கு போகாமல் சொல்யூஷன் வராது. என்னவோ மோடிஜி கையில் ஒரு பூட்டை வச்சுக்கிட்டு நேராக கொண்டு போய் தூத்துக்குடியில் பூட்டை போட்டு போடலாம்னு நினைக்கிறானுவ. அட முட்டா பசங்க கூட்டம் ஈவேரா அதைத்தானே சொன்னாரு, எனக்கு முட்டா பயில தான் பண்ணணும். அதனாலதான் அண்ணாதுரை கருணாநிதி முட்டாள் கூட்டம் ஈவேராவை நம்பியது. இன்னைக்கு தமிழக மக்களை முட்டாளா நினைச்சு பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். முட்டாள் கூட்டம் செய்தது பூரா தவறு. நீங்கள் தமிழகத்திற்கு எதிராக பொட்டி வாங்கிக்கிட்டு ஸ்டெர்லைட் கொண்டு வந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், சிதம்பரம் கும்பல் இன்னைக்கு போராட்டம் நடத்துது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசலாமா? அதுல பேசும்போது ஸ்டாலின் சொல்றாரு ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட். இதுதான் இந்த வடிவேலு மாதிரியா ஏதோ சின்ன பையன் கூப்பிட்டான்னு. நான் வைகோவை சின்ன பையன் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரும் சீமானி இப்போ அடிச்சுக்கிறத பார்த்தா இங்கே பத்மநாபா கொலை மாதிரி ஏதாவது தமிழ்நாட்டில் விழுந்தாலும் விழும். அதுக்கு தான் ஒரு வார்த்தை கலைஞரே சொல்லியிருக்காரு. அது பேர் என்ன? சகோதர யுத்தமா? சகோதர யுத்தம். ஏன்னா இப்போ ஒன்று தெரியுது, எல்டிடி ஆதரிச்சவன்லாம் காசு பண்ண முடியும்னு தெரியுது. யாரு எவ்வளவு பண்ணினா அப்புறம் கணக்கு பார்த்துக்குவோம்.